விளிம்பு நிலை மக்களின் மீது பாசம் கொண்ட கேப்டன் பிரபாகரன் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது என்று மச்சான் சதீஷுக்கே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன் என்னுடைய தமிழ் சினிமாவிற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கி தருகிற போகிறவன் கமலஹாசன் என்று நான் நம்பியிருந்தேன். அந்த கமலஹாசன் தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து திமுகவிற்கு எதிராக ஒரு போரை அறிவித்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இன்றைக்கு கமலஹாசன் டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் திண்ணையில் ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்கிறார். அந்த இடத்தை விட்டு நிரப்பத்தான் சிங்கத்தமிழன் சீமா தமிழ் தேசியத்தின் தன்னிகர் இல்லாத தலைவர் பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, ஹோசிமின் போன்ற நிகரற்ற வீரர்களை விடவும் நிகரற்ற வீரன் என்று தமிழர்கள் கொண்டாடுகிற எங்கள் தம்பி பிரபாகரன் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்திய ஒரு ஈனப்பெயர் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அது அடக்கம் செய்யப்படுகிறது. எல்லா கட்சிகளும் தோற்ற பிறகு தொலைந்ததற்கு பிறகு அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் சாத்தியம் இல்லையா என்று தமிழ்நாட்டு மக்கள் கவலையோடு காத்திருந்த பொழுது உங்கள் கவலைக்கு மருந்தாகிறேன், விருந்தாகிறேன், இதோ தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குகிறேன் என்று எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஆண்டுகள் 2 முடிந்துவிட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.